திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அவன் ஒரு பெரிய நாட்டின் மன்னன். நாட்டின் எல்லைகளை விஸ்தரிக்க தொடர்ந்து போர் புரிந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் இரவு தொலை தேசத்தில் ஒரு இராணுவ பாசறையில் தங்கியிருந்த அந்த மன்னனின் காதில் ஒரு பூச்சி நுழைந்து விட்டது. திடுக்கிட்டு எழுந்தான். காதில் இருந்த பூச்சியை எடுக்க மன்னனைச் சேர்ந்தவர்கள் படாத பாடுபட்டார்கள். அவர்களது முயற்சி எதுவும் பலிக்கவில்லை. சில வீரர்களை அழைத்து கொண்டு தலைநகரத்திற்கு திரும்பினான் மன்னன். ராஜ வைத்தியரிடம் பிரச்சனையை சொன்னான். அவரும் எவ்வளவோ பாடுபட்டார், என்னென்னவோ செய்து பார்த்தார். எதற்கும் பலன் இல்லாமல் போகவே மன்னனின் பிரச்சனையை தீர்த்து வைப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான பரிசுகள் அறிவிக்கப்பட்டன. எங்கிருந்தெல்லாமோ வைத்தியர்கள் வந்தார்கள். யாராலும் அந்த பூச்சியை வெளியே எடுக்கவே முடியவில்லை. மன்னனின் காதிற்குள் அந்த பூச்சி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்ததால் அவனால் தூங்க முடியவில்லை. உணவும் குறைந்து விட்டது. மன்னனோ பொலிவு இழந்தான். ராஜகம்பீரமாக உலா வந்து கொண்டிருந்தவன் இப்போது பஞ்சத்தில் அடிபட்டவனைப் போல காணப்பட்டான். எந்த நேரமும் படுக்கையிலேயே இருக்க தன்னுடைய முடிவு நெருங்கிவிட்டது என்பதை போல உணர்ந்தான். 14 வயதான அவனுடைய மூத்த மகனுக்கு அவசர கதியில் வாழ் பயிற்சி, குதிரையேற்றம் எல்லாம் கற்பிக்கப்பட்டது. இந்த நேரத்தில் இமயமலையிலிருந்து ஒரு துறவி சீடர்கள் புடைசூழ நாட்டிற்கு வந்திருப்பதாக செய்திகள் வரவே பட்டத்து ராணி அந்த துறவியை பார்க்க போனாள். அவருடைய காலில் விழுந்து கதறினாள். தன் கணவனை காப்பாற்ற வேண்டும் என்று மன்றாடினாள். ஒரு சுபதினத்தில் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார் துறவி. மன்னனின் காதை நன்றாக பரிசோதித்தார். ராஜ வைத்தியருடன் கலந்து ஆலோசித்தார். பின் சிறிது நேரம் தியானத்தில் ஆழ்ந்தார். அன்று மாலை அரசனையும் அரசியையும் தனியாக சந்தித்து பேசினார். இது மிகவும் அபூர்வ வகை பூச்சி அரசே. நம் பக்கத்து மூலிகைகளுக்கு இது கட்டுப்படாது. இங்கிருந்து 100 யோசனை தூரத்தில் உள்ள ஒரு காட்டில் விளையும் அபூர்வமான ஒரு மூலிகைக்குத்தான் இந்த பூச்சி கட்டுப்படும். இன்றே என் சீடர்களை அனுப்பி அதை கொண்டு வரச் செய்கின்றேன். அதன் பின் உங்கள் பிரச்சனை முற்றிலுமாக தீர்ந்துவிடும் என்று சொல்லி அந்த மூலிகையை எப்படி இனம் கண்டு கொள்ள வேண்டும் என்று விளக்கி சொல்லி தன் சீடர்களில் சிறந்தவர்கள் 2 பேரை அனுப்பி வைத்தார் துறவி. அவர்களுக்கு குதிரையேற்றம் தெரியுமாதலால் அவர்கள் பயணத்திற்கு சிறந்த அரபி குதிரைகளை கொடுத்து அனுப்பினான் மன்னன். கூடவே அவர்கள் பாதுகாப்பிற்காக சில வாளேந்திய வீரர்களையும் அனுப்பி வைத்தான். 3 வாரங்களில் சீடர்கள் மூலிகையுடன் வந்தார்கள். அது ராஜமூலிகை என்பதால் அதை வைத்து ஒரு நாள் முழுவதும் பூஜை செய்ய வேண்டும் என்று துறவி சொல்லிவிட்டார். மறுநாள் காலை விடுவதற்கு முன்னால் பிரம்ம முகூர்த்தத்தில் மன்னனின் காதில் அந்த மூலிகை சாறு அரைத்து ஊற்றப்பட்டது. அடுத்த சில நொடிகளில் செத்த பூச்சி வெளியே வந்து விழுந்தது. மன்னனிடம் அந்த பூச்சியை காட்டினார் துறவி. துறவியின் கால்களில் விழுந்து வணங்கினான் மன்னன். சில நாட்கள் அரண்மனையில் தங்கியிருந்தார் துறவி. மன்னன் இப்போது நிம்மதியாக தூங்கினான், நன்றாக உண்டான். பழைய பொலிவு திரும்பிவிட்டது. துறவி விடை பெற்றுக் கொண்டார். அவருக்கும் அவரது சீடர்களுக்கும் உரிய மரியாதை செய்து அனுப்பி வைத்தான் மன்னன். அவர்கள் நாட்டு எல்லையை தாண்டியதும் துறவியின் சீடர்களில் ஒருவன் கேட்டான், குருதேவா, அந்த அற்புதமான மூலிகை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். மற்றொரு சீடனின் கேள்வி வேறு விதமாக இருந்தது. மூலிகையை விட அந்த பூச்சி இன்னும் அற்புதமாக தோன்றுகிறது. ஒரு மனிதனின் காதிற்குள் புகுந்து அத்தனை நாள் உயிருடன் இருந்து அவனை பாடாய் படுத்தி வைத்தது என்றால் அது மிகவும் விசேஷமான பூச்சியாக இருக்க வேண்டும் தானே? அதை பற்றி சொல்லுங்களேன். துறவி புன்னகை பூத்தார். பூச்சி அத்தனை நாள் எங்கே இருந்தது என்று நினைக்கிறீர்கள்? மன்னனின் செவிக்குள். அதுதான் இல்லை. மன்னனின் காதிற்குள் பூச்சி போனது உண்மையாக இருந்திருக்கலாம். சிறிது நேரத்திலேயே அது செத்திருக்கும், இல்லை வெளியே வந்திருக்கும். அந்த சிறிது நேரத்தில் மன்னனின் செவிகளுக்குள் ஒரு குறுகுறுப்பு உணர்வை ஏற்படுத்தி விட்டது அந்த பூச்சி. அது மன்னனின் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. அந்த பூச்சி காதுக்குள் உயிருடன் இருப்பதாகவே மன்னன் நினைத்து கொண்டிருந்தான். அதனால் அந்த மனோவியாதியை எப்படி குணப்படுத்துவது என்று யோசித்தேன். மனோவியாதியை எளிதாக குணப்படுத்தி விட முடியாது. பிரச்சனை தீவிரமானது என்று மன்னன் நினைத்து கொண்டிருந்தான். அதனால்தான் நானும் சிகிச்சை தீவிரமானது என்று பாசாங்கு செய்தேன். தொலை தூரத்தில் இருந்து மூலிகை வர வேண்டும் என்று பொய் சொன்னேன். அந்த மூலிகை நம் ஊரில் சாதாரணமாக விளையும் தூதுவளைதான். அதை யாரும் கவனிக்காமல் பார்த்து கொண்டேன்.
பின் ஒரு நாள் பூஜை செய்து காலை இருட்டு நேரத்தில் மூலிகை சாற்றை மன்னனின் காதில் விட்டு ஏற்கனவே பிடித்து வைத்திருந்த ஒரு செத்த பூச்சியை காட்டினேன். மன்னன் நம்பிவிட்டான். அவன் நோயும் தீர்ந்தது. சீடர்களுக்கு ஒரே வியப்பு. இன்று மனித இனத்தை பிடித்திருக்கும் நோய்களில் பெரும்பான்மையானவை நம் மனங்களில் தான் இருக்கின்றன. காதில் நுழைந்த பூச்சி செத்துவிட்டது. மனதில் நுழைந்த பூச்சி தான் நம்மை சாகடித்துக் கொண்டிருக்கிறது. இன்று நம்மில் பலர் சூழ்நிலையை காரணம் காட்டி நமது வாழ்க்கையை நாமே கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்க அப்பா கிட்ட மட்டும் பணம் இருந்தால் நான் பெரிய ஆளாகி இருப்பேன் என்று எத்தனையோ பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று பெரிய ஆட்களாக இருக்கும் பலரும் காசில்லாத அப்பனுக்கு பிறந்தவர்கள் தான். பிரச்சனை நம் பெற்றோரிடமோ, நம் ஆசிரியரிடமோ, நம் பள்ளி கல்லூரியிடமோ, நம் சூழ்நிலையிலோ இல்லை. அது நம் மனதில் இருக்கிறது. பூச்சி காதில் இல்லை, மனதில் இருக்கிறது. இதே போல் இன்னொரு நிகழ்வு. ஒரு பிரபலமான தனியார் நிறுவனத்தில் மதிய உணவு இடைவேளையில் அதிகாரிகள் சிரித்து பேசி விளையாடி கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் அவர்களுக்குள் ஒரு போட்டி. கனமான ஒரு பொருளை, அதாவது மேஜையில் காகிதங்கள் பறக்காமல் இருக்க வைக்கப்படும் பேப்பர் வெயிட், தலையில் வைத்தபடி சிறிது தூரம் நடக்க வேண்டும். ஒரு முறை ஒரு அதிகாரியின் தலையில் பேப்பர் வெயிட்டை வைத்தார்கள். அந்த அதிகாரி பாவம், தலையில் இருக்கும் பொருள் கீழே விழுந்துவிடப் போகிறதே என்ற பயத்தில் வளைந்து நெளிந்து நடந்து கொண்டிருந்தார். பாதி தூரம் கடந்தவுடன், என்னால டென்ஷன் தாங்க முடியலப்பா என்று போட்டியிலிருந்து விலகி கொண்டார். உன் தலையில் வச்ச பேப்பர் வெயிட்டை நீ நடக்க ஆரம்பிக்கும் முன்பே எடுத்து விட்டோம். இல்லாத ஒரு பொருளுக்காக நீங்க உடம்பை வளைத்து வளைத்து நடந்த காட்சி இருக்கிறதே, அப்பப்பா, அதை போல நகைச்சுவை வேற எதுவும் இல்லை. இது நச்சென்று இருக்கும் வாழ்வியல் விளக்கம். காதில் இல்லாத பூச்சிக்காக தன் உடல் நலத்தை கெடுத்துக் கொண்டான் மன்னன். இல்லாத பிரச்சனையை இருப்பதாக நினைத்து கொண்டு நம் வெற்றி வாய்ப்புகளை கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் எல்லோரும் என்று சொல்லி, இந்த 2 நிகழ்வுகளையும் இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.